வணக்கம். நாம் இந்த காணொளியில் புதுமைப்பித்தன் அவர்கள் இயற்றிய காலனும் கிழவியும் என்ற சிறுகதையை காண இருக்கிறோம். முதலில் புதுமைப்பித்தன் அவர்களின் வாழ்க்கை வரலாறை காண்போம். புதுமைப்பித்தன் அவர்களின் இயற்பெயர் சோ. விருதாச்சலம். இவர் ஏப்ரல் 25, 1906 திருப்பாதிரிப்புலியூரில் பிறக்கிறார். இவரின் மனைவியின் பெயர் கமலா. இவர் மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர். இவர் 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். நவீன தமிழ் இலக்கியங்களின் ஒரு முன்னோடியாக சோ. விருதாச்சலம் என்கிற புதுமைப்பித்தன் கருதப்படுகிறார். இவர் அது மட்டுமல்லாமல் 2002 தமிழக அரசு இவரது படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியது. இவர் தமிழ்நாட்டின் மாப்பசான் என கருதப்படுகிறார். இவரது இறப்பு ஏப்ரல் 25, 1906. வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம். சிறுகதையின் பெயர் காலனும் கிழவியும். காலன் அப்படின்னா யமன். வெள்ளை கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. வெள்ளை கிராமம் அப்படின்னாலே அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது சுடுகாடு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளை கோயில் கிராமத்தில் போகிறவங்க எல்லாம் திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. ஆனால் திரும்பி வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வரும்போது சும்மா வெறுங்கையோடு வரமாட்டாங்க. ஏதாவது அவங்க தொழிலை செய்கிற மாதிரி ஏதோ பொருளோ ஏதோ எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. அந்த பகுதியில் இருக்க சுப்பு நாடான் அப்படிங்கிற ஒருத்தர் தினசரி காலையிலையும் சாயங்காலமும் அந்த வெள்ளை கோயிலுக்குள்ளே போய் கள்ளி இறக்கிட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் மாடத்தி அப்படிங்கிற ஒரு பெண் அங்கே போய் சுள்ளி இருக்குல்ல விறகு, அது தினைக்கும் பொறுக்கிட்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த வெள்ளை கோயிலுக்குள்ளே போய் வெறும் கையோட திரும்பி வந்தவர் ஒருவர் இருக்காரு. அவர் தான் யமதர்மராஜா. இந்த காலனும் கிழவியோட முக்கிய கதாபாத்திரம் என்ன அப்படின்னா யமதர்மராஜா. மருதாயி அப்படின்னு ஒரு வயதான கிழவி. அந்த கிழவியின் மகள் வழி பேரனான மாடசாமி அப்படிங்கிற மருதாயியோட பேரன். அதுக்கப்புறம் ஒரு எருமைக்கடா. இவங்க 4 பேர் தான் இந்த காலனும் கிழவியும் சிறுகதைக்கு முக்கிய கதாபாத்திரம். இந்த சிறுகதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த வெள்ளை கோயிலில் ஒரு பக்கம் வெறும் பனைமரம் காடாக இருக்கும், இன்னொரு பக்கம் சுடுகாடு, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசை. இதில் தான் இந்த மருதாயியும் மருதாயியோட பேரனும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மருதாயி ரொம்ப வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்போ அப்படின்னா அந்த பனைமரம்லாம் இருக்குல்ல, அது சின்னஞ்சிறு பனைமரமாக இருக்கிறக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பினிக்காரன் பட்டாளம். கும்பினிக்காரன்னா வேற ஒன்றும் இல்லை, வெள்ளைக்காரர்கள் இருக்காங்களே, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி போர் தொடுக்க வருவாங்கல்ல, அந்த படையெல்லாம் இந்த வழியாக தான் போணுதான். அப்பையிலிருந்தே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மருதாயியும் மருதாயியோட கணவனும் ரொம்ப பலவீனமாக ரொம்ப பலசாலியாக இருப்பாங்களாம். மருதாயி நெல் அறுத்துட்டு வரும்போது அந்த நெல்லெல்லாம் விற்று மருதாயியும் மருதாயியோட கணவனும் கல்லெல்லாம் அருந்துவாங்களாம். அதெல்லாம் முடிஞ்சு போன சம்பவம். ஆனால் இப்போ இருக்கிறது மருதாயியும் மருதாயியோட பேரனும் தான். அந்த மருதாயியோட பேரனருக்கான மாடசாமி, அவனுக்கு முக்கியமான வேலையே என்னன்னா அந்த எருமைக்கிடாவை மேய்ச்சிட்டு வர்றது தான். அதுதான் அவன் தினசரி பண்ணிட்டு இருப்பான். மேய்ச்சிட்டு வர்றது, அதுக்கு பருத்தி கொட்டையெல்லாம் கொடுக்கறது, இதுதான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அந்த மாடசாமி இருக்கான்ல, அவங்க தாத்தாவை மாரியே கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பான். அதனால இந்த கிழவியை குடிசையிலேயே போட்டுட்டு எருமைக்கிடாயை அழைச்சிட்டு அவன் பாட்டுக்கு மேய்க்கிறதுக்கு போயிடுவான். அதனால இந்த கிழவிக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. என்னன்னா இவனுக்கு பெண் பார்த்துட்டு இருக்கா. மாடசாமிக்கு பெண் பார்த்து கட்டி வச்சுட்டா இந்த குடிசையை நம்ம காவல் காக்க தேவையில்ல, அவளே இந்த குடிசையை பார்த்துப்பா அப்படின்னு எண்ணம் தோணுது. அப்புறம் அந்த எருமைக்கிடாயை விற்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. விற்கிறதுக்கு ஆள் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மேலே பூலோகம் இருக்குல்ல, அதில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா சித்திரகுப்தன் யமதர்மராஜாட்ட ஒன்று சொல்கிறாங்க. இது மாதிரி போருக்கு முதல்வரையும்
ஊருக்கு மூத்தோரையும் அழைச்சிட்டு வர்றது ராஜாவோட பொறுப்பு. அதனால நீங்க போய் இப்ப அந்த கிழவியை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வரனால யமதர்மராஜா இந்த வெள்ளை கோயிலுக்கு வர்றாரு. வந்து அந்த கிழவியை கூட்டிட்டு போறதுக்காக வந்து நிக்கிறாரு. யமதர்மராஜோட வருகையை உணர்த்துற மாதிரி அங்க உள்ள பனைமரம் எல்லாம் ரொம்ப அசைஞ்சு ஆடி வெறும் பேய் காத்தா வீசிக்கிட்டு இருக்கு. அங்க சுடுகாட்டுல வாத்தியாரோட உடல், வாத்தியார்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரோட உடல் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அது எரிஞ்சு புகை வந்து கக்கறது என்ன சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த கிழவியை அழைச்சிட்டு போக யமதர்மராஜாவே வந்திருக்காரு, அப்படி கொடுத்து வச்ச கிழவியா இது அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு வந்துட்டு இருக்கான். அதை உணர்த்துற மாதிரி புகையெல்லாம் கக்கிக்கிட்டு இருக்கு. நாயும் வந்து எங்க பார்த்தாலும் ஊளையிட்டு இருக்கு. யமதர்மராஜா வந்து நிக்கிறாரு. கிளவி உள்ளார கால் நின்றுட்டு போட்டுட்டு நல்லா உட்காந்துட்டு இருக்கு. அவரை பார்த்தோன்னே அதுக்கு கண்ணும் கொஞ்சம் மங்கி போயிட்டு அது என்ன நினைச்சிட்டுன்னா, மாடசாமி தான் வந்துட்டான் போல, நம்மளோட பேரன் தான் வந்திருக்கான் போல அப்படின்னு, என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா, இப்படி நின்றுட்டு இருக்கியடா, உன் தாத்தன் குடிச்சு குடிச்சுதான் நம்ம இங்க வந்து இந்த குடிசையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், நீயும் அதே மாதிரி போறியாடா அப்படின்னு வந்து திட்டுது அந்த கிழவி. அவர் இப்படியே பார்த்துட்டு நிக்கிறாரு. உடனே சரி அது இருக்கட்டும், போய் அந்த எருமைக்கிட ஓடுது பாரு, பிடிச்சி போயிருந்து கட்டு அப்படின்னு வந்து சொல்லுது கிழவி. உடனே ஏன் கிழவி சொல்றதை மறுக்கணும் அப்படின்னு யமதர்மராஜாவும் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. யமதர்மராஜோட வாகனம் வந்து நிக்குது. அவர் அந்த வாகனத்துல உள்ள எருதுல உள்ள பாசக்கயிறை எடுத்துக்கிட்டு அந்த கிழவியோட குடிசைக்குள்ள நுழைகிறாரு. நுழைஞ்சதும் அந்த கிழவி சொல்லுது, ஏன்டா இப்பயே வந்து குடிச்சிட்டு வந்திருக்கியா, இல்லை உனக்கு கண்ணு தரலையா அப்படின்னு திட்டுது. உடனே யமதர்மராஜாட்ட சொல்லுது, அந்த வெத்தலையை இந்த பக்கம் தள்ளி போடு அப்படின்னு சொல்லி கத்துது. யமதர்மராஜா, நல்லா என்னை உத்து பாரு, நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் யமதர்மராஜா அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே அந்த கிழவிக்கு சொல்லுது, சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, நம்ம சிங்கி குளத்தான் இருக்கான்ல, அவனோட மவ இருக்கால சொக்கி, அவதான், அவளுக்கு உன்னை வந்து பேசி முடிக்கலான்னு அவங்க அப்பா வந்து கேட்டான், என்ன சொல்ற, பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு அந்த கிழவி கேக்குது. இதுக்கு மேல இந்த கிழவி கிட்ட பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு யமதர்மராஜா அவரோட சுய உருவத்தை வந்து காட்டிடுறாரு. காட்டினோன்னு யமதர்மராஜா முதல்ல வந்து பாச கயிற்று எடுக்கிறாரு. சரி இந்த கயிறை குடுறா, இந்த கயிறை வச்சு நல்லா அழுத்தமா இருக்கே, இது உங்க தாத்தாவோட அப்பங்காலத்துலதான் இதே மாதிரி கயிறுலாம் கிடைக்கும் அழுத்தமா, இப்ப அதெல்லாம் இருக்காது, இதை கூட 4 ஓலை சேர்த்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு அந்த கிழவி வந்து இந்த கயிற்றை வாங்குது. உடனே அவர் அந்த கயிற்றை மேல கூரை மேல போட்டுட்டு சுய உருவத்தை காமிச்சோன்னே கிழவி கிட்ட, நீ யாருப்பா, நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற, என் பேரன் தானே இங்க இருந்தான், அவன் எங்க அப்படின்னு அந்த கிழவி கேக்குது. உடனே அவர் சொல்றாரு, உன் பேரெல்லாம் இங்க வரல, நான் தான் யமதர்மராஜா, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அந்த கிழவி கேக்குது. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உத்தரவு வந்திருக்கு, நீ என் கூட இப்ப வரணும் அப்படின்னு யமதர்மராஜா சொல்றாரு. உடனே நான் உன் கூட வரணுமா, என்னை கூட்டிட்டு போற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கா அப்படின்னு அந்த கிழவி கேக்குது. என்னால முடியாதுன்னு ஏதாச்சும் இருக்கா கிழவி, நான்லாம் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன், என்னால முடியாதுன்னு எந்த காரியமே இல்லை அப்படின்னு யமதர்மராஜா சொல்றாரு. ஆனா யமதர்மராஜோட மனசுல ஒண்ணு தோணுது. என்ன அப்படின்னா, மார்க்கண்டேயனை வந்து யமதர்மராஜாவால முன்னாடி கூட்டிட்டு போக முடியல, அது வந்து அவருக்கு மனதுல வருது. இருந்தாலும் இந்த கிழவி கிட்ட இப்படி சொல்றாரு. உடனே கிழவி கேக்குது, அப்பனா ஒண்ணு பண்ண முடியுமா உன்னால, நான் இங்க இருந்த நினைவுகள், என்னோட பொருள் எல்லாத்தையுமே வந்து என்னோட சேர்த்து மேல எடுத்துட்டு போக முடியுமா, நீ என்னமோ யமன்னு பேசிட்டு இருக்கியே, இதெல்லாம் உன்னால முடியாது தானே அப்படின்னு அந்த கிழவி வந்து கேக்குது. யமனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு, பாசக்கயிறால கட்டி போட்டுடலாம் அப்படின்னு பாசக்கயிறை எடுக்கிறாரு. கிழவி உடனே கேக்குது, உன்னால என்னோட உசுரத்தானே எடுத்துட்டு போக முடியும், என் உடலையெல்லாம் உன்னால முழுசா அழிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கிழவி கேக்குது. உடனே யமதர்மராஜாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கையை பிசைஞ்சிட்டு தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த குடிசையை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே யோசிச்சு பாக்குறாரு, நம்ம மார்க்கண்டேயன்ட்ட தோத்ததெல்லாம் ஒரு தோல்வியே கிடையாது, இந்த கிழவி கிட்டதான் நம்ம தோத்தது முழுமையான தோல்வி அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு போறாரு. அவர் போனோன்னா அந்த பேய் காத்தும் நின்றுடுது, நாய் உள்றது எல்லாமே அமைதியாகி வெள்ளை கோயிலே அமைதியாயிடுது. அதுக்கு பிறகுதான் அந்த மாடசாமி எருமைக்கிடாயை ஓட்டிட்டு வர்றான் வீட்டுக்கு. வந்தோடனே பார்த்தோன்னா பருத்தி கொட்டையெல்லாம் அப்படியே இருக்கு. உடனே கிழவிக்கு அவன் நினைச்சுக்கிறான், குருட்டு கிழவி கண்ணு தெரியாம பருத்தி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கு எருமைக்கிடான்னு நினைச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்ப அந்த கிழவி சொல்லுது, யமதர்மராஜா இது மாதிரி வந்தாருன்னு நடந்தது எல்லாத்தையுமே வந்து மாடசாமி கிட்ட சொல்லுது. உடனே அந்த மாடசாமி அதை எதையுமே நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கிழவி தானா புலம்பிக்கிட்டு இருக்கு,
அந்த கயிறையாச்சும் வாங்கி வச்சிருக்கலாம், ரொம்ப அழுத்தமா இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மாடசாமிக்குமே தோணுது, என்னமோ ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு. இதோட இந்த கதை வந்து முடியுது. இதுதான் காலனும் கிழவியும் அப்படிங்கிற சிறுகதை. நன்றி. Peace up, A-Town. Yeah, yeah.